ஹலோ கைஸ், போன வீடியோவில் நமக்கு மொக்க கொடுத்த சாக்லேட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவில் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறோம். கேக்கில் வைக்க வேண்டிய சாக்லேட் டாப்பர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு. ஒரே ஒரு பாப்சிகள் மட்டும் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருந்தேன். எதுக்காகனா எனக்காக தான். அப்படி என்னதான்டா இதில் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமே தான் பண்ணியிருந்தேன். ஓகே, சாக்லேட்டும் கேக்கும் கலந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. அது நல்லா அமைக்கிட்டு கேக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஐசிங் பண்ண கேக்ல சாக்லேட் கனாஷ் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சாக்லேட் கேக்ல ஒயிட் கிரீமான்னு கேட்கலாம். இது சாக்லேட் கேக் கிடையாது, ஒயிட் ரஃபிள் கேக். கஸ்டமர் ஃபிளேவர் ஒயிட் ரஃபிள் கேட்டிருந்தாங்க, அவுட்டர் டிசைன் சாக்கோ ஓவர்ல கேட்டிருந்தாங்க. அதனால கேக்கு ஒயிட் ரஃபிள்கான ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு அவுட்டர்ல ஒயிட் ரஃபிள்னு மறைக்கிறதுக்காக சாக்லேட் கனாஷ் ஊற்றியாச்சு. அப்படியே அதுக்கு ஒரு ட்ரிப்பிங்ஸையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க சாக்லேட் டாப்பர்ஸ்லாம் அடிக்கிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாட்டம்ல ஒரு பாப்சிகலை சொருவிட்டு டாப்லயும் ஒரு பாப்சிகலை சொருக போனா அது என்னவோ ஸ்டக் ஆகி நின்னுருச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. ஆனா இதை எப்படியே டெலிவரி கொடுத்தோம்னா கேக்கையே நாஸ்தி பண்ணிடும். அதனால அதை பச்சக்கன்னு உள்ள சொருவிட்டு அந்த பாப்சிகல் பக்கத்திலே எனக்கு போன வீடியோல பெரிய பிரேக்கப் கொடுத்த பிரேக்கப் ஹார்ட்டையும் வச்சுட்டேன். அதுக்கும் பக்கத்துல ஒரு குட்டி ஃபெரோரோ ரோச்சர் வச்சுட்டு கட்டம் போட்ட சாக்லேட்டையும் கோல்டன் டஸ்ட் பண்ணி அங்கங்க சொருவிட்டு ஃபைனலா ஸ்பிரிங்கிள்ஸையும் தூவிட்டு இந்த ஒயிட் ரஃப்ல ஏமாத்தி செஞ்ச சாக்கோ ஓவர்லோட் கேக்கு இப்படிதான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.